Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மண் சட்டி வந்து யூஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மண் சட்டி நம்ம வந்து வாங்கி அதை சீசனிங் பண்ணுறோம் பாருங்கள். கஞ்சி தண்ணியில் ஊற வச்சு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போது அது சரியான முறையில் வந்து ஊறலை அப்படின்னா நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒரு மாதிரி சிக்கு வாடை மாதிரி வரும். அதாவது அந்த அந்த சட்டியோட வாசம் வந்து வந்துகிட்டே இருக்கும். எந்த ரெசிபி நம்ம செஞ்சாலும் அந்த மாதிரி ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பாத்திரம் வந்து, அதாவது மண் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாடை வந்துட்டே இருக்குது, சிக்கு வாடை மாதிரி வருது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுத்துரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா, அந்த கஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த கஞ்சி எடுத்துகிட்டு எந்த பாத்திரத்தில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அதில் வந்து இந்த மாதிரி கஞ்சியை ஊற்றிடுங்க. உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் அல்லது 2 நாள் கூட நல்லா, அதாவது அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே வந்து கஞ்சியை ஊற்றிட்டு நல்லா ஊறினதுக்கு பிறகு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள். சுத்தமாக அந்த வாடை வரவே வராது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் இல்லையா லஞ்ச் டவல், அந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குழம்பு கரை, பொரியல் அது இதுன்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே மஞ்சளாக கரை வந்து பிடிச்சிட்ருக்கோம். அதுவும் இந்த மாதிரி நல்ல லைட்டான கலரில் இருக்கிற மாதிரி டவல் இருந்ததுன்னா ரொம்பவே அந்த கரை வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் சரியான விதத்தில் அது வந்து போகாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் அந்த லஞ்ச் டவலை வந்து போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் பிடிச்சிட்ருக்க கரை எல்லாமே, அந்த மஞ்சளாக பிடிச்சிருக்கு பாருங்கள், அந்த கரை எல்லாமே வந்து போயிடும். அதே மாதிரி ஒரு மாதிரியான சாப்பாட்டு ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து அந்த லஞ்ச் டவலில் அந்த மாதிரி சாப்பாட்டோட ஸ்மெல் வருது அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி அந்த டவல் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்ல கரையெல்லாம் போயிட்டு பளிச்சுன்னு ஆகிடும். இதே மாதிரி மெத்தடு நீங்கள் வந்து கிச்சன் டவல்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எண்ணெய் பிசுக்கோட இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு நல்லா ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அங்கங்கே இருந்த குழம்பு கரை எதுவுமே வந்து தெரியவே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டியான பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறின கஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேக் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது நீங்கள் வந்து கைகளில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸும் நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும். இது கூட வந்து இந்த மாதிரி தக்காளியோட சாறு வந்து எடுத்திருக்கேன். வேணும் அப்படின்னா தக்காளியை வந்து நல்லா அந்த தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கூட நீங்கள் அந்த கஞ்சியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நல்லா பிரைட்டாக இருக்கும் இல்லையா ஃபேஸு. ஸோ அது வந்து கஞ்சியில் சேர்த்து அப்ளை பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கூடவே வந்து ஒரு 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை பயிறு கடலை பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம மாவு வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா குளிக்கிறதுக்காக, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில், அதுக்கப்புறம் வந்து கைகளில், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டு வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நான் வந்து இந்த மாதிரி கையில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். வெறும் சந்தனம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கஞ்சியில் வந்து சந்தனம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பேக் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நல்லா மைல்டாக வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி லேசாக அந்த மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த டைமில் நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குறைஞ்சது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், அதாவது அந்த பேக் வந்து காயிற வரைக்கும் நீங்கள் வந்து டைம் கொடுத்தீங்கன்னா போதும். எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு பேக் வந்து வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் கஞ்சி பற்றி. இது வந்து குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெரியவங்களும் சொல்லலையே அப்படின்ற ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் வந்து பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து விஷயம் தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கஞ்சியை வந்து ஒரு நேரம் ஒரு சாப்பாடை கூட எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே இந்த கஞ்சி வந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. இப்போ வரைக்குமே எனக்கு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கஞ்சி எடுக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சின்ன துண்டாக ஒரு வந்து கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்து குடிக்கிறதுனால உங்களோட வறட்டு இருமல் இருக்குது பார்த்தீங்களா, வறட்டு இருமல் சரியாகும். அதே மாதிரி உடம்பு வந்து சோர்வாகவே இருக்கும் பாருங்கள், அது வந்து உங்களுக்கு சரியாகும். அது மட்டும் இல்லாமல் என்னதான் வந்து சாப்பாடு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மெத்தடில் இப்போ நான் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த மெத்தடில் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து நல்லா கெயின் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த இருமல் காய்ச்சல் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கஞ்சியை நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து சாதத்தில் அந்த சோத்தில் வந்து உப்பு போடாமல் வந்து வடிப்பாங்க. ஸோ அப்படி உப்பு போடாமல் வடிச்சிங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. நல்ல சுட சுட கஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா காய்ச்சலும் சரியாகும். அதே மாதிரி அந்த வறட்டு இருமல் இதெல்லாமே வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு தலைக்கு தடவுறதுக்கு கூட இந்த கஞ்சியில் வந்து ஷாம்பு அப்படி இல்லைன்னா சீகக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தலைக்கு தடவுனீங்க அப்படின்னாலும் முடி வந்து நல்ல ஷைனிங் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல இந்த பொடுகு தொல்லை இதெல்லாமே வந்து சரியாக போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து கஞ்சியை தூக்கி போடாத இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பணியார சட்டிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா, குழி பணியார சட்டி. இது வந்து யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் அது வந்து நமக்கு எண்ணெய் பிசுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா சரியாக வந்து எடுக்கிறதுக்கு வராது, ஒரு மாதிரி ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் நான்ஸ்டிக்லையும் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா இரும்பு கடாய் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கஞ்சியை வந்து அதில் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அதை வந்து நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்போவும் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கும் உங்களுக்கு சுத்தமாக போயிடும். அந்த ஒட்டி ஒட்டி பிடிச்சிட்டு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியாயிடும். அடிக்கடி வந்து குழிப்பணியார சட்டி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். ரெகுலராகவே நம்ம வந்து சாப்பாடு வடிப்போம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வந்து வடித்து சாப்பிட்றது தான் எப்போவுமே நமக்கு உடம்புக்கு நல்லது. ஸோ குக்கர் சாதத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து வடிக்கிறதுனால நமக்கு இந்த கஞ்சியை யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா இதை வந்து நம்ம இப்போ வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பிசுக்கு எல்லாமே வந்து போயிடுச்சு. நல்லா பிரைட்டாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சியில் வந்து மிளகுத்தூளும் மஞ்சளும் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் பச்சையாக சேர்க்கும்போது பிடிக்கலன்னா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிட்டு கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையாக பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வரும். அதெல்லாம் நம்ம எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சாதத்தில் வந்து நீங்கள் உப்பு போடாமல் நீங்கள் வடிக்கிறீங்க அப்படின்னா இந்த கஞ்சி கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு ப்ளஸ் கஞ்சி ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து கழுவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் போயிடும். இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் வெளிப்பக்கம் கூட வந்து இதை வச்சு தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி கழுவலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் இந்த சாப்பாடு வடித்த கஞ்சியை வந்து காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக, அதாவது காலையில் சாப்பாட்டுக்கு அந்த கஞ்சி வந்து எடுத்துப்பாங்க. இவ்வளவு மருத்துவ குணம் வந்து இந்த கஞ்சியில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இப்போ தான் வந்து தெரிய வருது. ஸோ பெரியவங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் அதையும் வந்து நம்மளோட சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க போல இருக்குது.
இப்போ வந்து நம்ம இன்னொரு டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் மிளகுத்தூள், உப்புத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுப்புக்கு பக்கமாகவே வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்ருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆயிலெலாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல கண்ணாடி பாட்டில், அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வடித்த கஞ்சியில் சுட சுட இருக்கிற கஞ்சியில் வந்து போட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பிடிச்சிட்ருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து இது மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஸ்டீலில் வந்து கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாம் கூட வந்து அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம ஈஸியாக இதை வந்து இந்த கஞ்சி யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நான் அப்படியே ஊற விட்டுட்டேன். ஏன்னா நான் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இதை வாஷ் பண்ணி. ஸோ பாருங்கள், நல்லா ஊறினதுக்கு பிறகு நல்லா உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகி வந்தது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.